ஓகே, இந்த ட்ரிக் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு சார்ட் பேப்பர், ஃபுல் சார்ட் பேப்பர் நான் வாங்கியிருக்கேன். ஃபுல் சார்ட் பேப்பர் நமக்கு தேவைப்படாது, ஆனாலும் உங்களுக்கு இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து அதனால உங்களை நான் காட்டுறேன். சார்ட் பேப்பர் நமக்கு தேவை, அது எவ்வளோ வேணுன்றதை நான் சொல்கிறேன். சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் சிசர்ஸ், ஒரு சிசர்ஸ், சின்ன சிசர்ஸ் இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி, ஓகே சிசர்ஸ். அதுக்கப்புறம் செலோ டேப் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபெவிஸ்டிக், சார்ட்டை ஒட்டுறதுக்காக ஃபெவிஸ்டிக். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சார்ட்டை நமக்கு ஃபுல் சார்ட் நமக்கு தேவைப்படாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சார்ட்டை நான் எப்பவுமே நான் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் சொல்றது, இந்த ஃபுல் சைஸ் சார்ட்டை வந்து திருத்தா ஃபுல் சைஸ் சார்ட்டு, இந்த ஃபுல் சைஸ் சார்ட்டை நீங்க வந்து உங்க சண்டே ஸ்கூலுக்காக நீங்க ஃபிளாஷ் கார்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பிள்ளைங்களுக்கு நம்ம வசனம் சொல்லி தரதுக்கோ இல்ல பிக்சர்ஸ் ஒட்டி நம்ம கதை சொல்றதுக்கோ, சரி வேத சம்பவத்தை நம்ம சொல்லி தரதுக்கோ நீங்க எப்படி மடிக்கணும்ன்றது பாத்தீங்களா. இப்படி இருந்த ஃபுல் பேப்பரை, சார்ட் பேப்பரை, ஓகேங்களா, இதான் ஃபுல் சைஸ் சார்ட் பேப்பர். இது நீங்க சைடா வச்சீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை நான் இப்படி ரெண்டா மடிச்சுக்கிறேன், ஓகேங்களா. ரெண்டா மடிச்சாச்சு. இப்போ இதை நான் இன்னும் ரெண்டா மடிச்சுக்கிறேன், ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், ஒருவேளை நீங்க இதை புதுசா பாப்பீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஃபுல் சார்ட் பேப்பர்ல நீங்க வசனம் எழுதி சொல்லி தரதா இருந்தா, ஒரு ஃபுல் சார்ட் பேப்பர்ல 8 வசனம் நீங்க சொல்லி தரலாம். 8 வசனம்னு சொன்னா 8 வாரத்துக்கான உங்க சண்டே ஸ்கூலுக்கு நீங்க வசனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வாரத்தை, இப்போ சண்டே கிளாஸ்க்கு நான் போறேன் பிரதர், சண்டே போறேன், சனிக்கிழமை தான் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன், தயவு செய்து நீங்க அப்படி பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஒரு சார்ட் வாங்கினா போதும், பாருங்க 8 வசனம் நீங்க சொல்லி தரலாம். 1 2 3 4, அதே மாதிரி இந்த பக்கம் 5 6 7 8, ஓகேங்களா. சார்ட் பேப்பர் வச்சு நான் இப்ப வசனம் எழுத சொல்லி தர போறது இல்ல. இருந்தாலும் நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த சார்ட் பேப்பரை நான் கட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இந்த இடத்துல நான் இப்படி 4 துண்டா நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க வசனம் சொல்லி தர்றதுக்கு நீங்க எப்படி கட் பண்ணுன்றதை நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தந்துடுறேன். ஏன்னா ஒரு சிலர் நீங்க இப்பதான் நீங்க புதுசா என்னுடைய வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க, நீங்க மெசேஜ் பண்றீங்க, எப்படி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சொல்லித்தாங்க, வசனம் எப்படி சொல்லி தர்றது அப்படின்றத நீங்க கேக்குறீங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நான் சார்ட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். சார்ட்டை நான் கட் பண்ணிட்டு பாருங்க, இந்த சைஸ்ல ஆயிடுச்சா. இப்போ அதே மாதிரி இங்க 2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு சார்ட் பேப்பர்ல இன்னொரு சார்ட் பேப்பரை இப்படி நான் வச்சிடறேன், ஓகேங்களா. இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து விஷுவல் எய்ட் ஃபிளாஷ் கார்டு. இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 8 வசனத்தை நீங்க சொல்லி தரலாம். 1, ஓகேங்களா. அப்படியே நீங்க திருப்பினீங்கன்னா இங்க ஒரு வசனத்தை எழுதிக்கோங்க, 2, அப்புறம் இங்க 3, அப்புறம் இந்த பக்கம் 4 5 6 7, இந்த பக்கம் 8, ஓகேங்களா. 8 வசனம் சொல்லித்தாங்க. இப்போ நம்ம இந்த ட்ரிக்கு நம்ம எடுக்க போறது என்னன்னா, நான் இதையும் நான் பாதியை நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஷீட்டு தான் நமக்கு தேவை, ஓகேங்களா. அதனால இதையும் நான் பாதியை நான் கட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த ஒரு ஷீட் தான், ஓகேங்களா. இந்த ஒரு ஷீட்டையும் நான் பாதியா நான் கட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. பாருங்க, இந்த ஒரு ஷீட் தான் நமக்கு தேவை. இதை நான் இப்படி பாதியா நான் மடிச்சு நான் இப்ப இதையும் கட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இந்த சிசர்ஸ் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இப்போ 2 துண்டா நான் கட் பண்ணிட்டேன், சரிங்களா. 2 துண்டா கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சார்ட் பேப்பரை இப்படி ரோல் பண்ணி வச்சுக்க போறோம், ஓகேங்களா. ரோல் பண்ணியாச்சா ஒரு சார்ட் பேப்பரை. இப்போ நான் இந்த செலோ டேப் வச்சு இந்த சார்ட் பேப்பரை நான் இப்படி ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2 டேப் போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் செலோ டேப் போட்டு சார்ட்டை ஒட்டியாச்சு, ஓகேங்களா. இப்போ இதே சைஸ்ல இன்னொரு சார்ட் பேப்பர் நான் ஒட்டி வச்சிருக்கேன்ல, இதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மடிக்கிற விதத்துல தான் இருக்குது, ஓகேங்களா. ஒரு கோன் மாதிரி, இப்ப நம்ம அந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கெல்லாம் பொட்டலம் மடிப்பாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லா நீங்க மடிச்சிடாதீங்க, ஓகே. தெரியுதா உங்களுக்கு? நான் கோன் மாதிரி மடிச்சிருக்க தெரியுதா? ஓகேங்களா. கோன் மாதிரி நான் அப்படி மடிச்சிருக்கேன். அதே மாதிரி இது வந்து இந்த சைஸ்க்குள்ள போற மாதிரிக்கு, ஓகேங்களா. இதுக்கு ஏத்த சைஸ் மாதிரி, இது ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. இந்த சைஸுக்கு உள்ள போற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி
ஓகேங்களா, இப்படி இருக்கா. ஆனால் இதில் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் சின்னதாக இருக்குது, ரவுண்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த சார்ட் பேப்பர் ரவுண்டாக தான் இருக்கணும். இது கோன் மாதிரி இருக்குது பாருங்க, இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகேங்களா, இது ரவுண்டாக இருக்குது, இது கோன் மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே வச்சு இந்த ஓரங்களை நம்ம ஃபுல்லாக ஒட்டிட போகிறோம். ஓகேயா, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஒட்டிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நான் ஃபெவிஸ்டிக் போட்டுக்கிறேன். இந்த சைடில் நான் ஃபுல்லாக ஃபெவிஸ்டிக் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபெவிஸ்டிக் போட்டு இந்த சார்ட் பேப்பரை நான் ஒட்டிட்டேன். ஓகேங்களா, வெளியில் இருந்த சார்ட் அந்த கோனை உள்ளே வச்சு இந்த ரவுண்ட் சார்ட் பேப்பரை நான் ஒட்டிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஓரத்தில் நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் வெளியில் வந்திருக்க மாதிரி தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த வெளியில் வந்திருக்க மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசர்ஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இல்லை, ஏன்னா ஒரே சார்ட் பேப்பர் மாதிரி இது தெரியணுன்றதுக்காக பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பசங்க கிட்ட காட்டும் போது சார்ட் பேப்பரை மடித்து வச்சுருக்கேன், வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஆமாம் சார்ட் பேப்பரை மடித்து வச்சுங்க பாருங்கள், இந்த சார்ட் பேப்பரை நான் காட்டுறேன். ஆனால் இதுக்குள்ளே 2 சார்ட் பேப்பர் இருக்குது. இப்படி நீங்கள் காட்டும் போது பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி காட்டிடாதீங்க, ஏன்னா நம்ம உள்ள கோன் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்க, அது தெரியுதா உங்களுக்கு? உள்ள கேப் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ரூபா நோட்டை, ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து இந்த சைடில் இங்கே பாருங்க, இந்த கேப் இருக்கு பாருங்க, உள்ள அந்த கேப்புக்குள்ள நான் இப்படி வச்சிடறேன். இல்லைங்களா, இந்த ரூபா நோட்டை எடுத்து இந்த கேப்புக்குள்ள நான் இப்படி சொறி விட்டுறேன். இல்லைங்களா, இப்படி பார்த்தா தெரியாது, ஆனால் உள்ள இங்கே இந்த கேப்பில் ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது. இன்னொரு கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 200 ரூபா நோட்டை ஒரு இடத்துல நான் இப்படி சொறி வச்சிடறேன். ஓகேங்களா, இதுவும் தெரில. இப்போ இதுக்குள்ளே அந்த 200 ரூபா நோட்டு வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதுக்குள்ளே நோட்டு இருக்கா, அந்த கேப்பில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கேப்பில் நீங்கள் கர்ச்சீஃப்னா ரொம்ப பெரிய கர்ச்சீஃப் வச்சிடாதீங்க, தெரிஞ்சிடும். கர்ச்சீஃபை விட நம்ம அந்த கிஃப்ட் பேப்பர், கிஃப்ட் பாக்ஸ்க்குலாம் ரேப் பண்ணாங்க தெரியுமா, சுற்றுவாங்க தெரியுமா, சின்ன சாட்டின் டேப், பிங்க் கலர்ல, ப்ளூ கலர்ல, கிரீன் கலர், அந்த மாதிரி சின்ன டேப் நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெருசா வாங்கி கூட நீங்க என்ன பண்ணலாம் உள்ள. ஆனா நீங்க கையில எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா, கையில எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்ப பசங்கிட்ட காட்ட போறோம். இங்க பாருங்க பசங்களா, சார்ட் பேப்பர் நான் அப்படி சுத்தி வச்சிருக்கேன். சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. பசங்கிட்ட இப்படிதான் நீங்க காட்ட போறீங்க. பாருங்க, எதாவது தெரியுதா? சார்ட் பேப்பர்ல எதா இருக்குதா உள்ள? இல்லக்கா, எதுவுமே இல்லக்கா. பாருங்க, அப்படி நீங்க இந்த சார்ட் பேப்பருக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க, பசங்கிட்ட சொல்ல போறீங்க, பாருங்க இந்த சார்ட் பேப்பருக்குள்ள பணம் இருக்குது. பணம் இருக்குதா? என்னக்கா பணமே இல்லையே, பணம் இருக்குதுன்றீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சார்ட் பேப்பருக்குள்ள பணம் இருக்குது? நிறைய பசங்க சொன்னா, ஐயா என்னடா இது சார்ட் பேப்பர்ல பணம் இருக்குதுன்றாங்க. அப்போ ஒரு சில பசங்க இருப்பாங்க, உங்களுக்கு விசுவாசமான ஒரு சில பசங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கா நான் நம்புறேன்க்கா, நீங்க சொன்னா இருக்கும்க்கா. பாத்தியா, நீ நம்புற பாத்தியா, நீ தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க? இப்ப பாருங்க, இதுக்குள்ள இருந்து நான் இப்ப என்ன எடுக்க போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த காசை இப்படி அது நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த காசை இப்படி பிடிச்சி நீங்க இப்படி தூக்கணும். ஓகேங்களா, இப்படி எடுத்துட்டீங்கன்னா, அது உள்ள ஒண்ணுமே இல்லை, எங்கந்திரா வந்துச்சு 100 ரூபா? பசங்கள்லாம் தூரம் கை தட்டுங்க அப்படின்னு எல்லாம் கை தட்டுவாங்க. ஓகேங்களா, 100 ரூபா இருந்துச்சு. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சார்ட் பேப்பருக்குள்ள இன்னும் காசு இருக்கா? ஐயோ, இப்ப பாருங்க, மேஜிக் பண்ணி அந்த காசை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த காசை எடுக்கிற மாதிரி நீங்க மேல ரொம்ப தள்ளி வச்சிடாதீங்க, கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க மெதுவா என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க பாருங்க, என்னது இது, அடடடடடா 200 ரூபாய் நோட்டு பாரு. ஆனாலும் சார்ட் பேப்பர் காலியா தான் இருக்குது. பாத்தியா தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நீங்க என்ன நம்புனீங்க, நான் சொன்னதான் நம்புனீங்களா இல்லையா? ஆமாக்கா நான் உங்க நம்புனேன்க்கா, ஆமாண்ணே நான் உங்க நம்புனேனே. பாத்தீங்களா, நீங்க நம்புனதுனால
பாருங்க, இந்த காசை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், காசை கொடுத்துறாதீங்க. 5 ரூபா 10 ரூபா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 ரூபா 10, இப்போ 5 ரூபா நோட்லாம் கிடைக்காது, 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு 2 நோட்டோ 3 நோட்டோ நீங்க உள்ள வச்சுட்டு, எத்தனை பேர் நம்புறோம் அப்படின்னு சொன்னவங்க ஃபர்ஸ்ட் யாரு நான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அந்த 10 ரூபா நோட்டை இந்த 10 ரூபா அப்படின்னு நீங்க கொடுக்கலாம் முடிந்தால். இல்லைன்னா நீங்க அந்த சாட்டின் ரிப்பன் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ரிப்பன் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரூபா நோட்டை நீங்க என்ன பண்ணலாம், மடிச்சு இதுக்குள்ள நீங்க வச்சு பண்ணலாம். சரி பிரதர், இதுல இருந்து ஆண்டோடைய வசனம் நம்ம என்ன சொல்லி தர போறோம் பசங்களுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நீங்க இதை பார்க்கல, ஒரு சிலர் நீங்க இந்த காசு உள்ள இருக்கிறத நீங்க பார்க்கல. இந்த ட்ரிக் பண்ணிட்டு நீங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களை நீங்க செய்ய வச்சா கூட, கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா அக்கா நான் கத்துக்கணும்க்கான ஆசைப்படுவானுங்க. சில பசங்க இந்த கொஞ்சம் பெரிய பசங்க 7th 8th படிக்கிற பசங்களாம் வந்து அக்கா எனக்கு சொல்லிக் கொடுங்கக்கா அக்கா அண்ணன் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லி கொடுத்தாலும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களை நீங்க கூட இதை செய்யலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பசங்க சந்தோஷமா கத்துவாங்க, சொல்லி தரலாம். ஓகேங்களா? எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஒரு சிலர் நீங்க என்ன நம்பினீங்க, நான் சொன்னது இதுக்குள்ள காசு இருக்குன்னா நீங்க நம்பினீங்க. பாத்தீங்கன்னா, அதான் விசுவாசம், அதான் நம்புறது. நான் பார்த்துதான் நம்புறது அப்படின்றது இல்லை, ஆனா நம்ம பார்க்காம நம்ம நம்பணும். ஏசப்பா இருக்கிறாங்களா? ஆமா ஏசப்பா இருக்கிறாங்க. என் இருதயத்துல ஏசப்பா இருக்கிறாங்களா? ஆமா ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பா அற்புதம் செய்வாங்களா? ஆமா செய்வாங்க. நீ ஏசப்பா பார்த்திருக்கிறியா? ஐயோ நான் ஏசப்பா பார்த்தது இல்லை, ஆனா நான் நம்புறேன் ஏசப்பாவை. அதான் விசுவாசம். நான் பார்த்தாதான் நம்புவேன் ஏசப்பாவை. ஏசப்பா என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாதான் நான் நம்புவேன். அது விசுவாசம் இல்லை தம்பி தங்கச்சி, அது விசுவாசம் இல்லை. பார்க்காததை நம்ம நம்புறோம் பார். ஏசப்பா உண்மையாவே இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த உலகத்துல வந்தாங்க, என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினாங்க, மரிச்சாங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க. இன்னைக்கும் ஏசப்பா உயிரோடு கூட இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா கேட்கிறாங்க, எனக்கு பதில் கொடுக்கறாங்க. என்னோட ஏசப்பா வேத வசனத்தின் மூலமா பேசுறாங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யறாங்க, என் கஷ்டத்தை மாற்றுவாங்க, வியாதியை நீக்குவாங்க. நான் பேசுறது ஏசப்பா கேட்கிறாங்க. அதான் விசுவாசம். பிள்ளைங்களுக்கு விசுவாசத்தை சொல்லித்தாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for watching. God bless you.